டேய் உனக்கு ஒன்று தெரியுமா? சொல்லு. இந்த பேய் பிசாசெல்லாம் இந்த மாதிரி மரத்துல தான் இருக்குமா? அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க என் பக்கத்துல நின்றுட்டு? என்ன முறைக்கிற? மரம் ஏற தெரியாதா? மேல ஏற எப்ப பார்த்தாலும் எல்லாமே என் பக்கமே திருப்பிட்டு இருக்க. சபரி, உனக்கு டைம் டிராவலர் மிஷின் கிடைச்சதுன்னா நீ இந்த டைம்லயே இருப்பியா இல்ல பாஸ்டுக்கு போகணும்னு நினைப்பியா? சிவா, என் வாழ்க்கையிலே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு நாளுக்கு போவேன். ஒரு காலேஜ் முடிச்ச டைம்ல காலையில 12 மணிக்கு எந்திரிப்பேன், கிரிக்கெட் ஆட போவேன். சாயங்காலம் 6 மணிக்கு வருவேன். யாருமே எனக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க, எங்க இருக்க எப்போ வருவெல்லாம் கேட்டு. வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு பேக்கரி போய் உட்காந்தனா 11:30 மணி வரைக்கும் பேக்கரியில இருப்பேன். அப்பவும் யாருமே கூப்பிட மாட்டாங்க எப்போ வீட்டுக்கு வரேன்னு. வந்துட்டு ஒரு 12 மணிக்கு சாப்பிட்டு அப்படியே அந்த VLC மீடியாவில் ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சு போட்டிருப்பேன் பாரு. காலையில் ஒரு 3 மணி வரைக்கும் படம் பார்ப்பேன், மறுபடியும் தூங்குவேன். அதெல்லாம் ஒரு காலம். கிடைச்சதுன்னா திரும்ப அங்கே போயிடுவேன். அப்போ நீ அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்த, இப்போ ரொம்ப வருத்தமா இருக்க. ஒரு பேச்சுக்கு கூட நம்ம கல்யாணம் ஆன நாள் அன்னைக்கு போகணும், நான் ஃபர்ஸ்ட் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண டே அன்னைக்கு போகணும், அதெல்லாம் உனக்கு வரல, என்னை இன்க்ளூடே பண்ணல. அதுல வேற நீ குத்தி காமிக்கிற, எனக்கு அப்பெல்லாம் ஃபோனே வராது. இப்போ நான் உன்னை ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றேன். அது சும்மா சொன்னேன். டைம் டிராவல் மிஷின் கிடைக்கவும் போறதில்ல, நான் பாஸ்ட்டுக்கு போகவும் போறதில்ல, ப்ரெசென்ட் தான் எனக்கு. அதான் கிடைக்காதுன்னு தெரியுதுல்ல, ஆனாலும் உனக்கு அங்கதான் போகணும். கிடைச்சதை விட்டுட்டு கிடைக்காததுக்கு தான் போவேன். இல்ல இல்ல, நான் ப்ரெசென்ட்ல உங்க கூட மட்டும் தான் இருப்பேன், ப்ரெசென்ட்ல தான் இருப்பேன். நீ ப்ரெசென்ட்ல இருக்க கூடாது. டேய், அன்னைக்கு அண்ணி ட்ரிப்புக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு சொன்னா, இப்ப போயிட்டு வான்னு தான் சொல்றாங்க, நீயே வர மாட்டேங்கிற. நான் இப்பவே அதான் சொல்றேன், அவன் விட மாட்டான்னு தான் சொல்றேன். நான் இப்ப சொன்னேன், நான் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். போயிட்டு வான்னு தானே சொல்ற. அவன் எதுவுமே ஸ்ட்ரைட்டா சொல்ல மாட்டாடா, இன்டைரக்டா சுத்தி வளைச்சு தான் பேசுவான். என்னடா சொல்ல வர? நீயே கேளுடா. அண்ணி நான் அண்ணனை கூட்டிட்டு போயிட்டு வரேன். ஐயோ, நான் கூப்பிட்டு போன்னு தானே சொல்றேன். பாத்தியா பாத்தியா பாத்தியா, இப்பதான் நான் சொல்லுவான். ஆனா நான் போயிட்டேன்னு வச்சுக்கோவேன், என் கைய உடப்பா காலை உடப்பா 3 நாள் பட்டி போடுவான், சாப்பாடு போடாம சாப்பிடிப்பா. கல்யாணம் ஆகாதவன்டா நான், கல்யாணம் ஆனவன்டா. நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்கிட்ட இதெல்லாம் பேச, அது வரைக்கும் நீயே போயிட்டு வைப்பா. தாயே, கண்ணு தெரியாதுமா, ஏதாவது காசு இருந்தா போடுங்கம்மா. கல்யாணம் ஆகி குழந்தை கூட பிறந்துச்சு, ஆனா என்னால மட்டும் ஏன் இன்னும் ஒல்லியாகவும் முடியல? நான் சொல்றேன், தப்பா மட்டும் நினைக்காத. வீட்டு வேலை எல்லாம் யார் பண்றது? பெருக்கிறது, துடைக்கிறதெல்லாம் அந்த ஆண்டி. ஃபர்ஸ்ட் அந்த ஆண்டியை வேலை விட்டு நிறுத்து, எல்லாம் சரியாயிடும். 6 months later. வீட்டுல வேலை பண்ற அந்த ஆண்டிய வேலையில இருந்து நிறுத்து, நீ ஒல்லி ஆயிடுவேன்னு சொன்ன அன்னைக்கு அந்த ஆண்டியும் நிறுத்தியாச்சு. ஏன்னா நான் இப்ப ஒல்லியாவா இருக்கேன், அப்படியேதான் இருக்கேன். இந்த மாமியாரெல்லாம் தன் பிள்ளைக்கு எப்பதான் கல்யாணம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போல. வந்தாலே எல்லா வேலையும் நம்மள்டே ஒப்படைக்க வேண்டியது. அதை பண்ணலையா, இதை பண்ணல, இதை பண்ணு, அதை பண்ணு. சரி, நம்ம என்ன அதுக்கு அப்படி விட்டு வச்சிருக்காங்க நம்மள? ஒண்ணுத்துக்கு லாய்க்கு கிடையாது. இந்த உச்சு கொட்டுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்க, அது போய் அம்மாட்ட வச்சுக்க. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என் புருஷனுக்கு பெருசா கடவுள் நம்பிக்கைலாம் இல்ல. கோயிலுக்கு கூப்பிட்டா கூட சொல்லுவாரு, நீ போயிட்டு வா, நான் வேணா வெளியே வந்து விடுறேன் அப்படின்னு. ஆனா இப்போ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை வந்திருக்கு. நான் எப்ப கூப்பிட்டாலும் கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் ஆளா கிளம்பி ஆல்பர்ட் வந்துருவாரு. என்ன மாற்றம்னு தெரியல. ஏன்டா? பேய் இருக்குன்னா கடவுள் இருக்கும்ல, நெகட்டிவ் இருந்தா பாசிட்டிவ் இருக்கும். அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா, நேத்து எதுக்கு வந்தவங்களுக்கு கிரீன் டீ போட்டு கொடுத்த? அதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? கிரீன் டீ போட்டு கொடுத்தோம்னா நம்ம ராயல் ஃபேமிலியா தெரியும். அது மட்டும் இல்ல, பால் வாங்க வேண்டியது இல்ல. இதே நம்ம பால் டீ கொடுத்தோம்னா அதுக்கு ரஸ்க், பிஸ்கெட், பிரெட் எல்லாம் கொடுக்கணும்ல, எல்லாம் நோருக்கு திணியும் வாங்கணும்ல. டீ போட்ட பாத்திரம் யார் காலையும் வைப்பா? ஆமா, நான் தான் கழுவணும். இது ஈஸியா முடிஞ்சுல்ல. அதே மாதிரி இன்னொரு டீயும் கேட்க மாட்டாங்க. அப்பாடா, வண்டியா சீக்கிரமா கூடுறா. இந்த ரொம்ப பசிச்சா? ஆமாண்டா, காலைல இருந்து எங்க அம்மா கூட ஒரே சண்டை, நான் சாப்பிட வேற இல்ல. இன்னுமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, அதெல்லாம் விடு. நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க? சில்லி சீஸ் சாண்ட்விச். உனக்கு தான் ரொம்ப பிடிக்கும்ல? சூப்பர் சூப்பர். என்ன பசி காலையில இருந்து? சீக்கிரமா தான் வந்திருப்பேன். வண்டியில வேகமா வரும்போது சாணி ஏத்திட்டேன். டயரு, மக்காடு, வண்டி சைடெல்லாம் ஒரே கொலன்னு சாணி ஆயிடுச்சு. அதை பார்த்தா நீ இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி நல்லா கழுவி விட்டு வந்தேன். எந்த போஸ்டரை திணிச்சுன்னு தெரியல, ஒரே கப்பு தெரியுமா? சனியனே, நான் சாப்பிடும் போது தான் சாணி கதெல்லாம் நான் கேட்கணுமா? சரி சரி, சாரி, நீ சாப்பிடு. நல்லா தான் கை கழுவுன, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. மோந்து பாரு.
இத குடி, நீனே உன் கையை மோந்து பார்த்துட்டு தின்னு. நான் வீட்டுக்கு போய் எங்க அம்மா செஞ்ச கிச்சடியே சாப்பிட்டுக்கிறேன். நான் எங்க கோலம் நல்லா இருக்கா பாருங்க. கோலம் யார் போட்டது? நான் தான். இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரும்போது என் டேபிள்ல சாப்பாடு இருக்கணும், இல்ல அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் உடைச்சிருவேன். நீ மாசம் மாசம் மினிக்கேட்டு சுத்துறீல, அதுக்கு மேக்கப்பு, இந்த வீட்டு வாடகை, இந்த வீட்டு செலவுக்கு, தண்ணி பில்லு, கரண்ட் பில்லு, இஎம்ஐ இதெல்லாம் நான் தான் கட்டுறேங்கிறத மறந்துட்டு ஆடாத. நீ என்ன தெரியுமா பண்ற? எனக்கு ரீல்ஸ் ஷேர் பண்ற, சரியா? உண்மையாவே உன் ஃப்ரெண்ட் அவன் ஒய்ஃப் கிட்ட இப்படியே குரல் வசதி பேசுறான்? இப்படிதாம்மா பேசுறான். சரி தங்கம், நீ பாத்திரம் தேய்ச்சி போட்டு துணியெல்லாம் துவைச்சு போட்டுறியா? நான் பார்லர் போயிட்டு வந்துடுறேன். ஆமாம்மா, நிறைய துணி இருக்கு, ஊற வைக்கணும் வேற. நான் இன்னைக்கு எப்படி இருக்கேன்? நீயா நல்லா பொம்மை மாதிரி இருக்க. பொம்மை மாதிரினா பார்பி டால் மாதிரியா? ஆமா, பார்பி டால் இல்ல, பொம்மை. பொம்மையா? அது என்ன பொம்மை? சூனியம் பொம்மை. என் பையனுக்கு தூரத்துல இருந்தாலும் நல்ல நல்ல சம்பந்தம் எல்லாம் வந்துச்சு. ஆமா ஆமா, உங்க பையனுக்கு தூரத்துல இருந்தா வரும். ஏன்னா உள்ளூர்ல தான் உங்க பையனோட லட்சணம் தெரியும். எல்லாம் உன்னாலதான்டா. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஏங்க, சொர்க்கத்துல புருஷனும் பொண்டாட்டியும் ஒண்ணா இருக்க மாட்டாங்களா? ஆமாண்டி, இருக்க மாட்டாங்க. ஏன்? ஏன்னா அதுக்கு பேர் தான் சொர்க்கம். என் பொண்டாட்டிக்கு ஒரு ஆசை, ஊர்ல இருந்து வரும்போது சொல்லிட்டே வந்தா, எங்க ஊருக்கு போனோன்னே முத வேலையா உடம்ப குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், சாப்பாடை குறைக்கணும். நான் வந்து காலேஜ் படிக்கும்போது எப்படி இருந்தனோ அதே மாதிரி ஆக போறேன். அப்படியாம்மா? சந்தோஷமா ஆக விட்டுருவோமா? நம்ம ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன போன் அடிக்க வாங்கிருக்க? எங்கீங்க போனீங்க? மார்க்கெட்டுக்கு போனேன், மீன் வாங்க. இந்தா இருக்கு. ஒண்ணுல மீன் இருக்கு 1 கிலோ, இன்னொரு கவர்ல கனவா இருக்கு 1 கிலோ. கனவாயா? எங்க என் பிள்ளைக்கு கனவானா அவ்வளவு பிடிக்குங்க. சொல்லிக்கிட்டே இருந்தா, நானும் சரி இந்த லாஞ்சி கட்டி ஓபன் ஆகட்டும், வாங்கி தரேன் சொல்லிக்கிட்டு இருந்தேங்க. ஓகேவா? இவ்வளவு சர்ப்ரைஸா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கூட இருக்கு. இங்க மண்டைய பூரா குழம்பு வைக்கிற, வாழை பூரா பொரிக்கிற, கனவாய வந்து ஃப்ரை பண்ற, பட்டை மிளகாலாம் கிள்ளி போட்டு அழகா அப்படி ஃப்ரை பண்ற. இன்னைக்கு நறுக்கி வாங்கிட்டு வந்துட்டேன். க்ளீன் பண்ணி மீனை மட்டும் நறுக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன். கனவா வந்து நீ ஃப்ரைக்கு தகுந்த மாதிரி நறுக்கிக்க. சரி, மாங்காய் போட்டு குழம்பு. ஆமா, முருங்கைக்காய் போடாத, மாங்காய் மட்டும் போட்டு குழம்பு. ஏங்க, அன்னைக்கு நம்ம வேளாங்கண்ணி போயிட்டு வரல, மண்சட்டி வாங்கிட்டு வந்தோம்ல, மண்சட்டியில குழம்பு வைக்குமா? சூப்பர். நீங்க சாப்பிடுவீங்களா? சாப்பிடு. இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு புதினா சாம்பார் ஆப்பு எனக்கு. அடுத்து ஒரு 1000 ரூபாய் தங்கத்தை ஆன்லைன்ல ஆர்டர் போட்டிருக்கேன், வாங்கிக்கிறேன். என் பர்ஸ் எடுத்துட்டு வா. தேங்க்யூ தான். அடுத்த ஜென்மத்துக்கு நீங்க தான் எனக்கு அத்தையாவே வரணும். எதுக்கு தான்? இன்னும் வேணாலும் வாங்கிக்கோ. அடுத்த ஜென்மத்துக்கு மட்டும் இந்த மருமகளை வரவே. பேசியது